வணக்கம் நண்பா. உலகத்துல இருக்கிற எல்லா பறவைகளும் தனக்குன்னு தனித்துவமா ஒரு சவுண்ட உருவாக்குது. ஆனா இந்த கிளி வகைகள் மட்டும் ஏன் மனிதர்கள் மாதிரியே திரும்பி பேசுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பொதுவாகவே இந்த பறவைகளோட மூளையில கோர்னு சொல்லப்படுற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதி தான் பறவைகளால சவுண்ட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது உதவி செய்யுது. ஆனா இந்த கிளிகளுக்கு பிரெயின்ல கோருங்கிற பார்ட்டை சுத்தி ஒரு அவுட்டர் ஷெல்லுங்கிறது இருக்கு. இந்த அவுட்டர் ஷெல்லோட உதவியால தான் மனிதர்கள் பேசுறத இந்த பறவைகளால ஈஸியா புரிஞ்சுட்டு திருப்பி அதை பேசுறதுக்கு இது உதவியா இருக்கு. மனிதர்களுக்கு எப்படி லாரிங்ஸ்னு சொல்லப்படுற குரல் வளைங்கிறது இருக்குதோ அதே மாதிரியே இந்த கிளிகளுக்கும் சிரிங்ஸ்னு சொல்லப்படுற குரல் வளைங்கிறது இருக்கு. இதன் மூலியமா மனிதர்கள் பேசுற மாதிரியே இந்த கிளிகளால இமிட்டேட் பண்ண முடியுது. உலகத்துல பல வகையில கிளிகள் இருக்கு. ஆனா சில வகை கிளிகளால தான் மனிதர்கள் மாதிரியே இமிட்டேட் பண்ண முடியும். அது என்ன வகைகள்னா ஆப்பிரிக்கன் கிரே பேரட், அமேசான் பேரட், பாராகீட், இந்தியன் கிரீன் பேரட்னு இப்படி சில வகை கிளிகளால தான் மனிதர்களோட உச்சரிப்பை உச்சரிக்க முடியும். இந்த வகை கிளிகள்லயே ஆப்பிரிக்கன் கிரே பேரட்டால தான் 1000 வார்த்தைகள் அளவுக்கு தன்னோட பிரெயின்ல ஞாபகம் வச்சுட்டு நம்ம கேட்கும் போது அதால சொல்ல முடியும். மேலும் இந்த கிளிகள்ங்கிறது மனிதர்களோட ஈஸியா பழகக்கூடிய ஒரு பறவையா இருக்குது. அதாவது நம்ம வீட்டிலே வளர்க்கறதுனால மனிதர்கள் மாதிரியே இமிட்டேட் பண்ண இதால முடியுது. மேலும் கிளிகள்ங்கிறது மனிதர்களோட வாய்ஸை மட்டும் இல்லாம வெவ்வேறு சவுண்ட்ஸையும் இதால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். வேறு பறவைகளுடைய சவுண்ட்ஸையும் இதால திருப்பி சொல்ல முடியும். சோ இந்த பறவைகளுக்கு பிரெயின்ல இருக்கிற ஸ்பெஷலான பார்ட்னால தான் இதால ஈஸியா இமிட்டேட் பண்ண முடியுது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.